ஹலோ ஆல். வீட்டில் எத்தனை பேருக்கு மீன் செய்கிறது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மீன் செய்கிறது அவ்வளோ பிடிக்கும். என்ன அந்த கழுவுறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேலை. அதனால நான் கடையிலேயே அதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இங்கே வந்து இந்த மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு லேசாக கழுவுறது தான். அதுக்கப்புறம் நான் அந்த மீன் வறுவல் செய்கிறதுக்கு மீன் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகா, கொஞ்சம் பச்சரிசி மாவு நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறது, அண்ட் இஞ்சி, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைமையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மீன் மசாலா இருக்கும் இல்லைங்களா, அதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். ஆனால் இதில் என் கன்சிஸ்டன்சி எப்படி வேணும்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி, ஏன்னா அப்போ தான் அந்த மீனில் வந்துட்டு நல்லா பிடிக்கும் அப்படின்னு. ஃபுல்லாக டிப் பண்ணி நான் தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் என்ன ஒரு சீக்ரெட்னா, சில பேர் சொல்லுவாங்க உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கு பதிலாக இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மீன் மசாலாவை மீனில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் அந்த லேயர் என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட்லலாம் நம்ம ஒரு கூடை வச்சுருப்போம் இல்லையா, அதை மூடி வெயிலில் மட்டும் ஒரு 1/2 hour வச்சு பொரிச்சு பாருங்கள். சும்மா சூப்பராக மீனில் வந்துட்டு உப்பெல்லாம் பிடிச்சிருக்கும். ஏன்னா அதோட வெயிலோட இதுக்கு அப்படியே மீன் அந்த உப்பையும் அந்த காரத்தையும் இழுத்துக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் மீன் செய்வீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.